உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் கிளாஸ் 12ல் சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a straight wire of mass 200 gram and length 1.5 meter carries a current of 2 ampere. It is suspended in mid-air by a uniform horizontal magnetic field B given in figure 4.3. Diagram par. What is the magnitude of magnetic field? In the straight wire magnetic field என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ டயக்ராமில் பாருங்கள், this is the consider wire. இந்த ஒயரில் கரண்ட் லெஃப்ட் டு ரைட் கரண்ட் பாஸ் ஆகுது. ரைட் ஹேண்ட் தம் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தம் பாயிண்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் டு த பேஜ். இந்த பேஜுக்கு உள் பக்கமாக போகும். ரைட்? சரி. ஸோ இன் திஸ் கண்டக்டர் டூ ஃபோர்ஸஸ் ஆர் தேர். ஒன் இஸ் வெயிட் ஆஃப் த கண்டக்டர், another one is magnetic force. Magnetic force directed upwards and weight of the conductor is acting downwards. கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கு. ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பேலன்ஸ்ட் பை வெயிட். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா F ஈக்குவல் டு MA. இன் திஸ் சினாரியோ MA mgயாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இந்த ஃபோர்ஸை நம்ம எதால் ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FB வெக்டார் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, I into L cross B. ஸோ ஹியர் லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னுடைய மேக்னெட்டியூட், அதாவது ஃபோர்ஸ்னுடைய மேக்னெட்டியூடை நம்ம எப்படி எழுதலாம்னா, ILB sin தீட்டான்னு எழுதலாம். இதை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வெக்டார் ப்ராடக்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கிளியராக தெரிஞ்சிருப்போம். ரைட்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் given by ILB sin தீட்டா எழுதலாமா? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு பதிலாக ILB sin தீட்டா அண்ட் ரைட் சைடில் உள்ள பார்ட் ஆஸ் இட் இஸ் M into G. அப்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய டேம் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. அப்போ மற்ற எல்லா டேர்ம்ஸையும் நீ என்ன பண்ணணும்? யூ நீட் டு டேக் இட் டு த அதர் சைட். அப்போ அதுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் தேவை? ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த வயர் இஸ் 200 grams. அப்போது கிராமில் கொடுத்த டேட்டாவை கிலோகிராமாக மாற்றணும். ஸோ வென் யூ டிவைட் த கிவன் வேல்யூ பை 1000, கிராமில் இருந்த டேட்டா கிலோகிராமாக மாறுது. ஸோ யூ காட் 0.2 kilogram. 200 gram அப்படிங்கிறது 0.2 kilogram அவனுக்கு கன்வெர்ட் ஆகுது. லென்த் ஆஃப் த வயர் இஸ் கிளியர்லி கிவன் 1.5 மீட்டர். லென்த் எப்போவுமே மீட்டரில் தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் 1.5 மீட்டர் ஆஸ் இட் இஸ். இப்போ இந்த கண்டக்டரில் கரண்ட் இந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன் டு த பேஜ். ஆம் ஐ ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன் டு த பேஜ். அப்போது கரண்ட்டுடைய டைரக்ஷனை நம்ம இப்படி லேபிள் பண்ணுறோம். Magnetic field is going into the page. So here the angle between current flowing in the conductor and the magnetic field B is 90 degree. Am I right? So இங்கே யூஸ் பண்ணுற sin 90 அப்படிங்கிற இந்த குவான்டிட்டி வந்ததுக்கான ரீசன் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ the angle is 90. ரைட்? இதில் எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு? 2 ampere current is passing. So in the place of I2, length is 1.5 meter as it is. B தான் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ளை ஓவர் ஹியர். சைன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஹோப் யூ ஆர் கிளியர் வித். அப்போ சைன் 90 வேல்யூ உனக்கு 1 அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஸோ சைன் 90 பிகம்ஸ் 1. ரைட் சைடில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? த மாஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் 0.2 gram and G value we pretty well know 9.8. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 1.96. இந்த 1.5 இன் 2 மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 30. அதில் ஒரு டெசிமல் ஷிஃப்ட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 3 ஆன் த லெஃப்ட் சைட். ரைட்? அந்த 3 எங்கே கொண்டு வந்துடுறேன்?
இங்கே கொண்டு வர்றேன். ஸோ இந்த 3-ஐ I am shifting to the right side. So my final value will be 0.65 Tesla. So இந்த கொஸ்டினில் கேட்ட magnetic field, magnitude of magnetic field on a straight wire of mass 200 gram of length 1.5 meter is how much? 0.65 Tesla. ஏன் டெஸ்லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய யூனிட் வந்து Tesla. So symbol is capital T. Hope you are clear with example number 1.